அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. நாட்டில் யார் யாருக்கெல்லாம் திருவிழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. விவசாயிகளுக்காக பொங்கல் திருவிழா, குழந்தைகளுக்காக குழந்தைகள் தின விழா, நரகாசுரன் இறந்த அந்த கொடுமை தீர்ந்ததற்காக தீபாவளி திருவிழா, இப்படி எத்தனையோ திருவிழாக்கள் இருக்கும் பொழுது பேச்சாளர்களுக்கென்று ஒரு திருவிழா வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் கலைஞர் தொலைக்காட்சி இப்படி ஒரு மாபெரும் ஏற்பாட்டை தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் பேச்சு திருவிழா என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும் காஞ்சிபுரத்தில் தான் அர்த்த சாஸ்திரத்தை உருவாக்கிய சாணக்கியன் பிறந்த ஊர் காஞ்சிபுரம். திருக்குறளுக்கு அழகான உரையை எழுதிய பரிமேல் அழகர் பிறந்த ஊர் காஞ்சிபுரம். பாரத சமுதாயம் வாழ்கவே என்று கம்பீரமாக குரலால் பாடிய DK பட்டம்மாள் பிறந்த ஊர் காஞ்சிபுரம். ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி சங்கராச்சாரிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிறந்த ஊர் காஞ்சிபுரம். இவை அனைத்திற்கும் மேலாக இயல், இசை, நாடகம், அரசியல் இவை அத்தனையிலும் மிகப்பெரிய முடிசூடா மன்னனாக திகழ்ந்து இலக்கியத்திலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாபெரும் புலமை பெற்ற ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்ட தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா பிறந்த ஊரும் காஞ்சிபுரம் மாவட்டம். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவை நமக்கு தந்த காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்த பேரறிஞர் அண்ணா இல்லை என்றால் இன்று தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வந்திருக்காது. இப்பொழுது அவரை பற்றிய ஒரு அழகான காணொளி காட்சி. வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சி மாநகரம், தென்னகத்தின் பெர்னாட் ஷா, சுயமரியாதை சுடரொளி, திராவிட முன்னேற்ற கழகத்தை கொட்டும் மழையில் சென்னை ராபின்சன் பூங்காவில் தோற்றுவித்த திராவிட சூரியன் பேரறிஞர் அண்ணா உதித்த இல்லம் இதுதான். ஆய்ந்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும். இன்றேல் சிந்தனையை சிறைப்படுத்திவிட்டு கொடுமையை கோலோச்ச செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்டம் பெற்றிடுகின்றீர், பாராட்டுக்குரியீர். பட்டம் எதற்கு? காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணை என கொண்டிடவா என்று நாத இசை கொட்டுகின்ற நாவுக்கரசர்தான் அண்ணா. நீதிதேவன் மயக்கம், சந்திரோதயம், காதல் ஜோதி போன்ற எழுத்தோவியங்களில் வித்தைகள் கண்ட வித்தகர் அண்ணா. கத்தியை தீட்டாதே, உந்தன் புத்தியை தீட்டு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற அற்புத சிந்தனைகளை விதைத்த சிந்தனை சிற்பி. ஓர் இரவு, வேலைக்காரி, நல்லதம்பி என்று திரைப்படங்களில் வசனம் தீட்டிய வசனகர்த்தா. தாய்க்கு நிகரான தாய்மொழியை இந்தியின் ஆதிக்கம் தின்றுவிடாமல் மொழியை காத்த தமிழ்த்தாயின் தவப்புதல்வன். தாய்மொழியை காக்க வெகுண்டெழுந்த மக்களின் ஆதரவில் 1967ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வரானார் மூத்த முதல்வன் அறிஞர் அண்ணா. கட்சி தொண்டர்களை அண்ணன் தம்பி என்ற உறவை வைத்து அண்ணா என்று அழைக்கப்பட்ட ஒரே தலைவர் பேரறிஞர் அண்ணா. பகுத்தறிவு, சுயமரியாதை, தமிழ்மொழி வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை தந்த பேரறிஞர் அண்ணா. மதராஸ் ஸ்டேட் என்று அழைக்கப்பட்ட நம் மாநிலத்தை தமிழ்நாடு என்று அழைக்கச் செய்தவர் பேரறிஞர் அண்ணா. தமிழ் மொழியில் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் மாபெரும் புலமை. Matriculation is the botheration of the education. After a great consideration, I came to this conclusion.
என்று ஆங்கிலேயரே வியக்கும் அளவிற்கு ஆங்கிலத்திலும் கற்றுத்தேர்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. அவர் படித்த பள்ளிதான் இந்த பச்சையப்பன் மேல்நிலைப் பள்ளி. இன்றும் காஞ்சிபுரத்தில் கல்வி பணி ஆற்றிக் கொண்டிருக்கும் பச்சையப்பன் மேல்நிலைப் பள்ளி. அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம், ஹிந்தி திணிப்பை எந்நாளும் எதிர்ப்போம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். வாழ்க பேரறிஞர் அண்ணா. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. சாதாரண ஒரு நூலை எடுத்து அதை எப்படி மக்களின் மானம் காக்கும் ஆடையாக ஒரு நெசவாளன் நெய்கிறானோ, அதுபோல தமிழ் வார்த்தை என்னும் நூலை எடுத்து அழகான இலக்கியங்களையும் மேடை பேச்சையும் வசனங்களையும் பாடல்களையும் தீட்டி தந்த ஒரு அற்புதமான தமிழ் நெசவாளர் தான் பேரறிஞர் அண்ணா. கனிவு கண்டிப்பு என்ற அந்த விவாதத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினராக வந்து அதில் பங்கேற்று பரிசு பெறப்போகின்ற அந்த மாணவ மாணவிக்கு பரிசு வழங்க சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் இந்த கற்பக விநாயகம் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக இயக்குனர் எங்கள் அன்பு சகோதரர் ஆர்த்தோ டாக்டர் அண்ணாமலை ரகுபதி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு குழந்தையவே வாடா என்று அதட்டி கூப்பிட்டோம்னா போகமாட்டாங்க. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணணும்னா அந்த அட்வைஸை சொல்கிறவன் பாடா பற்றுவேன். தம்பி நான்லாம் 1965 ஐயா அப்படின்னா உன் வேலையை பாரு, 65 தடவை இதெல்லாம் சொல்லிட்டீங்க, எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி நடந்துக்கிறதுன்னு. அது மாதிரி ஒரு விஷயத்தை கூட எளிமையாக இன்பமாக மகிழ்ச்சியாக கனிவாக யார் சொல்கிறார்களோ அவர்களால் தான் இந்த வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். பேரறிஞர் அண்ணா ஒரு முறை முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு அதிகாரி வந்து ஒரு ஃபைலில் கையெழுத்து வாங்கியிருக்கார். 2 ஃபைலில் அண்ணாட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஒரு ஃபைலை வச்சுட்டு இன்னொரு ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டார். அண்ணாவுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு மூத்த அமைச்சர் அந்த அதிகாரி கொஞ்சம் தூரம் போனோன்னே ஃபைலை வச்சுட்டு போயிட்டாருன்ட்டு கைதட்டி கூப்பிட்ருக்காரு அந்த அதிகாரியை. அப்படின்னு கூப்பிட்ருக்காரு. உடனே அந்த அதிகாரி வேகமாக வந்து இந்த ஃபைலை வச்சுட்டு போயிட்டீங்க, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னொன்னே அண்ணாக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வாங்கிட்டு போயிட்டார். போன பிறகு அந்த அமைச்சரை அண்ணா என்ன சொன்னார்னா, ஒரு அதிகாரியை கைதட்டி கூப்பிடுவதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, முதல்ல அவரை வர சொல்லி உன்னை கைதட்டி அழைத்ததற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் சொல்லி அந்த அதிகாரியிடம் மன்னிப்பு கேள் என்று சொல்லி ஒரு மூத்த அமைச்சரை அதிகாரியிடம் மன்னிப்பு கேட்க வைத்தவர் பேரறிஞர் அண்ணா. அதனால் ஒரு மனிதனுடைய செயல்பாட்டில் வெற்றி அடைவதற்கு கனிவு தேவையா கண்டிப்பு தேவையா? அற்புதமான பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். தீபா உங்களுடைய பலத்த கரவொலியோடு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். ஐயா, குழந்தைகளின் மழலையை ரசிக்க வேண்டிய நாம அவங்களை பள்ளி புத்தகங்களை தான் நாங்கள் சுமக்க வைக்கிறோம். எங்கள் வீட்டில் 840 மாதமே ஆன ஒரு குழந்தை, அதாவது பல்லு போன கிழவி, அது வாசலில் உட்காந்துக்கிட்டு வரவங்களையும் போகிறவங்களையும் கணக்கெடுத்துட்டு இருக்கோம். சொல்ல போனால் இந்த வடிவேலு படத்தில் ஒரு ஆயா இந்த நாயை உஸ்ஸுன்னு சொல்லிட்டு போன்னு சொல்லுமே, அது மாதிரி ஒரு கிழவி. அப்போது எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளை சாப்பிடலை. அதுக்கு அந்த கிழவி சொல்லுது, சாப்பிடு, இல்லைன்னா 5வது 8வதுக்கு பப்ளிக்கு வந்தாப்புல எல்கேஜிக்கோ வர வச்சிருவாங்குது. ஐயா, குழந்தைகளை அன்பால் ஆள வேண்டிய நாம படிப்பையே வெறுப்பாதானங்க ஆக்கி காட்டிட்டு இருக்கோம். இன்னொருத்தன் சொல்றான், ஒரு குழந்தை எங்கள் அப்பா ஃபேஸ்புக்கில் சிங்கிள்னு போட்டிருக்காரு, எங்கள் அம்மா இன்ஸ்டாகிராமில் சிங்கிள்னு போட்டிருக்காங்க. அப்போ நான் யாருக்குடா பிறந்தேன்? நான் யாருக்கு பிறந்தேன்?
கூட்டு குடும்பமா இருந்த வரைக்கும் எவ்வளவுதான் பிரச்சனைனாலும் சரி செய்ய ஒரு நொடியே. நாட்டில் இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு வந்திருக்கப்படாதுப்பா. தனி குடும்பமான உடைவது கணவன் மண்டையே, கடைசியில் நிற்பது கோட்டின் படியிலே, நடுவில் தடுமாறுவது குழந்தையின் மனநிலைன்னு யாருக்குங்க இங்க புரியுது? குழந்தைகளின் ஏக்கம் கொண்ட பார்வையை திக்க கருணை கொண்ட பார்வை இங்க எத்தனை பேருக்குங்க இருக்கு? ஐயா, ஒரு மாணவன் பரீட்சைக்கு லேட்டா போறான். சார் கேட்காரு, ஏன்டா லேட்டுன்னு. அதுக்கு அவன் சொல்றான், ஐயா, ரோட்டில் அடிபட்டு கிடந்த நாய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வந்தேன், அதான் லேட்டுன்னு. அதுக்கு அந்த ஆசிரியர், எந்த நாய்க்கு என்ன நாயே நீ வந்து சேர வேண்டியதானேன்னு கேட்டாருன்னா அந்த சமூகத்தில் அந்த கருணை பார்வை தோத்துருங்க. ஆனா ஒரு மாணவனாக உன் மனிதாபிமான செயலை கண்டு நான் மகிழ்கிறேன்னு சொன்னாருன்னா அந்த இடத்துல தானுங்க கருணை ஜெயிக்குது. தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினையே அழித்திடுவோன்னு சொன்னாருங்க பாரதியாரு. ஆனா சமீபத்தில் கேரளாவில் நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மலைவாழ் இனத்தை சேர்ந்தவர் பசியின் காரணமா பல நாள்கள் வாடி திரிஞ்சாருங்க. ஆனா ஒருத்தரும் கண்டுக்கல. பசியினால ஒரு மூட்டை அரிசியை திருடினாரு. அதை கண்ட ஊர் மக்கள் அவரை அடிச்சே கொண்டாங்க. அவரை உடற்கூராய்வு செய்த போதுதான் தெரிஞ்சது, அவர் வயிற்றுல ஒரு பருக்கு அரிசி கூட இல்லை. ஐயா, பசியினால வாடி திருந்த போது அவருக்கு யாராவது கருணை பார்வை அவர் மீது காட்டி இருந்தா அவர் மனசு ஏங்க தவறான வழிக்கு போகுது? அதனால கருணை தாங்க எங்கேயும் ஜெயிக்கும். ஐயா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தன் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஒரு பொண்ணு நான் மாதவிடாய் காலத்தில் இருக்கேன் தெரிஞ்சும் அவளை வலுக்கட்டாயமா பலாத்காரம் செய்யும் போது அவளுடைய இயக்க பார்வையை கண்டு அவன் கருணை பார்வை கொண்டான்னா அவளுடைய கன்னித்தன்மை காக்கப்பட்டிருக்கோங்க. அவனுடைய காம பார்வைக்கு அவ இரையாகி இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம சமுதாயத்தில் என்னங்க நடக்குது? ஒருத்தன் தவறு செய்வதற்கு முன்னாடியே அவனுக்கு நல்ல குணத்தையும் பழக்க வழக்கத்தையும் பெற்றோர் சொல்லி கொடுக்கணுங்க. வேலைன்னு போய் உனக்காக தான் பணத்தை சம்பாதிக்கிறேன்னு சொல்ற பெற்றோர் அவனுக்கு நல்ல குணத்தை சம்பாரிச்சு கொடுக்கணுங்க. அப்பதாங்க அவன் நாளைக்கு நல்ல எதிர்காலத்தை கொண்டுப்பான். ஐயா, ஒரு பொண்ணை ஒரு பையன் தப்பா பார்க்கறான்னா அந்த இடத்துல அவமானப்படுறது அந்த பொண்ணு கிடையாது, அந்த பையனுடைய தாயின் வளர்ப்பு என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்போதெல்லாம் கருணை எங்க தெரியுமா மிகுந்திருக்கு? சமூக வலைதளங்கள்ல தான்யா. ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு போஸ்ட் போடுறா. அதுக்கு ஒரு பையன் சொல்றான், நான் உயிர் எழுத்து நீ மெய் எழுத்து, நாம் இருவரும் சேர்ந்தால் உயிர் மெய் எழுத்து. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, நான் தானே உங்களுக்கு ஆயுத எழுத்துன்னு. இப்படிதாங்க சமுதாயம் போயிட்டு இருக்கு. ஐயா, பல வெற்றியாளர்கள் சமுதாயத்துல வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு கருணை கொண்ட ஆசிரியர் என்றதை மறந்துடாதீங்க. ஐயா, கல்வி கற்று IAS பலராகலாம், ஆனா கருணை கொண்ட அன்னை தெரசா ஒருத்தவங்க தாங்க. அதனால உறவுகளில் உண்மையாகவும் உணர்ச்சிகளில் கருணை கொண்டும் நீ இருந்தால் உண்டை மெஞ்ச உலகில் ஆளில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாட்டில் கனிவுங்கிறதுக்கு எவ்வளவு இந்த நாட்டில் தேவைங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. எங்கள் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் வந்தார். அவர் முதல்ல வேலைக்கு வந்து புதுசு. உடனே இங்கிலீஷ் வாத்தியார் வந்தோன்னே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. வகுப்புக்குள்ள நுழைஞ்சார். ஸ்டூடெண்ட்ஸ், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவன். மற்ற வாத்தியார்கிட்ட விளாட்ற மாதிரி என்கிட்டலாம் விளாடக்கூடாது. நவ் ஐ எம் கோயிங் டு டீச் யூ இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ். இன்டராகேட்டிவ், affirmative, negative, interrogative, question sentences. Come on, students, tell me one interrogative sentence. அப்படின்னு ஒருத்தன் எந்திரிச்சு, இவ்வளவு கடுமையாக இருக்காரு, இவரை எப்படியாவது நம்ம மொக்கையை போடணும்டான்ட்டு ஃபஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் என்ன சொன்னான் தெரியுமா? ஸ்டாண்ட் அப், டெல் மீ அன் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னோடனே, ஆர் யூ எ ஃபூல் அப்படின்னு. அவர் அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் தான். ஆனால் அந்த வாத்தியார் நம்மளைத்தான் கேட்குறான் போல இருக்குன்னு நினச்சிட்டு, வேறு சென்டென்ஸ் எதுவும் தெரியாதா, டெல் மீ அனதர் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், ஆர் யூ எ டீச்சர் அப்படின்னா. அவர் வந்து டெல் மீ அனதர் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், ஆர் யூ எ மேன் அப்படின்னா. அவர் உடனே கைகாலெலாம் நடுங்கி அந்த கண்டிப்பு அம்புட்டும் போயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வாண்ட் டு டீச் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், ஐ வில் கிவ் சம் மோர் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், நான் சொல்கிறேன் அப்படின்னு அழகழகான கேள்வி வாக்கியங்களை அவர் சொன்னது பிற்பாடு
மாணவர்கள்லாம் அப்படியே அமைதியாகிட்டாங்க. வந்தோன்னே அவர் நான் ஒரு ஸ்ட்ரிக்ட்டு உங்களை என்ன செய்ய போகிறோம் பாருன்னொன்னே மாணவர்கள் சுதாரிச்சிட்டாங்க. நாங்கள் உங்களை என்ன செய்ய போகிறோம் பாருன்ட்டு 3வது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்லேயே அந்த வாத்தியாருடைய அந்த கண்டிப்பை ஆஃப் பண்ணி விட்டாங்க. அதற்கு அடுத்து பேச வருபவர் தாமரை செல்வி. கருணை என்பது செல்லமான குழந்தையை வேண்டுமென்றால் உருவாக்கும். ஆனால் கண்டிப்பு என்பது ஒழுக்கமான பிள்ளையை தாங்க உருவாக்கும். ஐயா, நெருப்பு தொட்டா சுடும். ஆனால் 2 வயது குழந்தை கண்ணுக்கு அது நெருப்புனா தெரியுது. நல்ல ஆரஞ்சு, மஞ்சள், ப்ளூன்னு கலர் கலரா விளையாட்டு பொருளால தெரியுது. இப்போ அந்த குழந்தைகிட்ட நீங்க கனிவா போய் நெருப்பை தொடக்கூடாது என் செல்லம், என் பட்டுன்னு சொன்னா அந்த குழந்தை கேட்குமா? கேட்காது. நெருப்பை தொட தாங்க குழந்தை போகும். நெருப்பை தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது தான் என்ற அழுத்தம் திருத்தமா சொன்னாதாங்க அந்த குழந்தை கேட்கும். இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க. ஆனால் இன்னும் சமூக வலைத்தளங்கள்ல 90s கிட்ஸ் 2K கிட்ஸோடைய அக்கப்போர் மட்டும் முடிந்த பாடே இல்லைங்க. அப்பா அம்மா சொல்ற பேச்சை கேட்டுட்டு படிக்கிற நேரத்தில் படிச்சுட்டு விளையாடுற நேரத்தை விளையாடிட்டு டிவியை மட்டுமே என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துருந்தவங்க தாங்க நம்ம 90s கிட்ஸு. இன்றைய காலகட்டத்தில் வளர குழந்தைகளுக்கு கண்டிப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்றுங்க. ஐயா, பெரிய பெரிய மகான்களும் ஞானிகளும் எப்படி உருவானாங்க தெரியுமா? அவங்க கண்டிப்புடன் கூடிய கல்வியை தாங்கயா படிச்சாங்க. ஆசிரியர் சொல்வது தான் தெய்வ வாக்கு அங்கே. ஆனா இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்புடன் கூடிய கல்வியும் இல்லை, மாணவர்கள் மகான்கள் ஆவதும் இல்லை. கண்டிப்பு என்பதுதான் ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அகிம்சைக்கே உதாரணமான மகாத்மா காந்தியே ஒரு முறை அவருடைய ஆசிரமத்தில் வளர்ந்த குழந்தையிடம் கண்டிப்பா தாங்கயா நடந்து கொண்டார். அந்த குழந்தை என்ன செய்தது தெரியுமா? ஒரு பென்சில் எடுத்து ஏதோ எழுதி கொண்டிருக்கும் போது பென்சில் தீர்ந்து போயிடுச்சு. கடைசியா ஒரு 3 இன்ச் தான் இருந்திருக்கும். அதனால அந்த குழந்தை அந்த பென்சிலை தூக்கி போட்டுட்டு மகாத்மா காந்தி அவர்களிடம் இன்னொரு பென்சில் கேட்டு சென்றது அந்த குழந்தை. அப்ப காந்தி அந்த குழந்தையை பார்த்து 2 விஷயம் சொன்னாரு. நீ செய்த செயல் எப்படிப்பட்டது தெரியுமா? violence against the nature and the same time violence against the humanity. இந்த பென்சில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க. இயற்கை தான் இந்த பென்சில் உனக்கு கொடுத்தது. இது கூட கிடைக்காம எத்தனை குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா நீ உனக்கு கிடைத்த பொருளை முழுதா பயன்படுத்தாம பாதியிலே தூக்கி போடுற என்று அவர் கண்டிப்புடன் சொன்னாருங்க. எனவே வளரும் பிள்ளைகளுக்கு கனிவை விட கண்டிப்பே அவசியமானது என்று உறுதியாக கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பு இல்லாட்டி எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. வலி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றியே அடைய முடியாது. அடிபட்ட கல் தான் சிற்பமாகும், துளையிடப்பட்ட மூங்கில் தான் புல்லாங்குழலாகும், சுடப்பட்ட தங்கம் தான் நகையாகுமே ஒழிய வலிகளும் வேதனைகளும் இல்லாவிட்டால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றியே அடைய முடியாதுன்ட்டு ரொம்ப அருமையாக பேசுனாங்க. அதற்கு அடுத்து பேச வருபவர் கிரிநாதன். ஐயா, வருஷம் வருஷம் எல்லாத்துக்கும் இந்த கோடை காலம் வருது, குளிர்காலம் வருது, வெயில் காலம் வருது, மழை காலம் வருது. ஆனா நம்மளுக்கு மட்டும்தாங்க இந்த கருணை காலம்ங்கிறதே வரவே மாட்டேங்குது. ஐயா, தாயம் விழுந்தாத்தான் சூதாட்டமே ஆரம்பிக்குது. நாங்க வாழ்க்கையில பட்டு கஷ்டப்பட்ட தனிங்க நாங்க வாழ்க்கையை ரசிச்சு வாழ முடியும். இன்னைக்கு எனக்கு இந்த சமுதாயத்திலும் சரி இந்த உலகத்திலும் எனக்கு புரியாத ஒரே கொஸ்டின்ங்க, ஒரே ஒரு கேள்விங்க. அது எப்படி பெத்தவங்க மட்டும் இந்த சமுதாயத்தில் வாழ்றவங்க மட்டும் எல்லா கஷ்டமும் எல்லாம் அனுபவப்பட்டணுமா? நாங்கள் மட்டும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வெளியே போகக்கூடாது, வெளி உலகத்தை பார்க்கக்கூடாது, கிணற்று தவளையாகவே நாங்கள் இருக்கணும். அப்படி எப்படிங்க நாங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும்? அப்படி எப்படிங்க நாங்கள் எங்களுக்கு பின்னாடி வர தலைமுறைகளுக்கு இது நெருப்பு சுடும், தேள் கொட்டும், அந்த பையன் இப்படி பேசுறேன்னா அதுக்கு நீ இந்த மாதிரி பவுனிஞ்சு போனா தான் உன்னோட வாழ்க்கை சிறக்கும். அந்த மாதிரி எப்படிங்க நாங்கள் எப்படிங்க எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி தர முடியும்? நீங்கள் அனுபவிச்ச மாதிரி நாங்கள் அனுபவிச்சா தானேங்க நாளைக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இப்படியெல்லாம் பட்டோம்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஐயா, இந்த சமுதாயத்தில் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கட்டாயம் இந்த சமுதாயத்தில் எல்லாமே கட்டாயத்தின் அடிப்படையில் தாங்க நடக்குது. நீ இதான் படிக்கணும், இது தான் நீ செய்யணும், இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், இந்த உடை தான் நீ உடுத்தணும் அப்படின்னு சொல்லி நீ கட்டாயப்படுறாங்களே படுத்துறாங்களே ஒழிய, தம்பி இது நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கப்பா, நீ இப்படி பேசு, நீ அப்படி பேசுன்னு சொல்லி கருணையாக நீங்கள் சொல்லி தந்தீங்கன்னா எங்கள் மாணவர்களும் சரி எங்கள் இளைஞர்களும் சரி அவங்களை எங்கள் உள்ளத்தில் வைத்து தேன் போல நாங்கள் அவளை காப்பாற்றுவோங்கய்யா. எல்லாருமே எல்லாத்துக்குமே ரொம்ப மனசில் சோகங்கள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப உன்னால் முடியும்,
அவங்க நம்மளுக்கு தெரியும், நம்ம போய் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய போறதும் கிடையாது, அவங்களோகிட்ட போய் நம்ம அவங்க கஷ்டத்தை வாங்கக்கையும் போக கிடையாது. ஆனா உன்னால முடியும், உனக்கு பக்க பலமா உனக்கு துணையா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கையை பிடிச்சி தூக்கி அவங்களுக்கு ஆறுதல 2 வார்த்தைகள் சொல்றாங்க பாத்தீங்களா ஐயா? அப்பேற்பட்ட வார்த்தைகளை தானே நாங்க ஆரம்பிக்கிறோம். ஒரு போர் முடிஞ்சுட்டு போகுதுங்க. அந்த போர் முடிஞ்ச பின்னாடி ஒரு சின்ன குழந்தை அழுதுகிட்டு இருக்கு பசியில. அதுக்கு அந்த குழந்தை ஒரு பொண்ணு வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகுது. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, அம்மா அம்மா பாவம்மா, அந்த குழந்தை பாருமா எவ்வளோ அழகா இருக்குமா, ஆனால் அழுகுதுமா, பசிக்குதுமா, ஆனால் அந்த அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்கம்மா அந்த போரில், தூக்கிட்டு வாம்மா நம்ம வளர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இறக்க குணத்தோட கேட்குது. அதுக்கு அந்த தாய் என்ன தெரியுமாங்க சொல்கிறா, பேசாம இரு, ஏற்கனவே நம்மளே இங்கே சோத்துக்கு திண்டாடிக்கிட்டு கிடக்குறோம், இது இந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் நம்ம எங்கன்னு போய் வச்சு வளர்க்குறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தை என்ன தெரியுமா இங்கே சொல்லுது, ரொம்ப பொறுமையாக கருணை உள்ளத்தோட, ஏம்மா இன்னைக்கு நீ இந்த குழந்தை இப்படி சொல்றியம்மா, நாளைக்கு உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகி போச்சு, நான் நடுத்தெருவில் நாளைக்கு போய் நின்னா என்னையும் நாளைக்கு 4 பேர் இதே மாதிரி தானம்மா பேசிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கருணை உள்ளத்தோட கேட்டுச்சுங்கய்யா. ஆனா அந்த தாய் அடுத்த நிமிஷம் மறு பேச்சு பேசாம அந்த குழந்தைய தன்னுடைய மார்பில் அணைச்சு தனது அங்கத்தில் பால் கொடுத்து தன்னையும் மகளே என்று கூப்பிட்டாங்கன்னா, இப்பேற்பட்ட கருணை உள்ளங்கள் தான் எங்கள் இளைஞர்களும் சரி, எங்களுடைய மாணவ செல்வங்களும் இப்பேற்பட்ட கருணை உள்ளத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாடி எங்கப்ப கிழங்கே என் அக்கா பெத்த முக்கா துட்டே பாடாத வாய திறந்தே, அடிவாடி 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 எங்கப்ப கிழங்கே எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே பாடாத வாய திறந்தே. அணுகுமுறை ஒரு காதலிக்கிட்ட எப்படி இருக்கணும்னா மென்மையாக இருக்கணும். ஏஆர் ரஹ்மான் ஒரு இசையமைப்பில் கவிப்பேரரசு வைரமுத்து எழுதின ஒரு பாட்டு, அழகான பாட்டு அது. என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என்னை மயக்கிய பூங்காற்றே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என்னை மயக்கிய மெல்லிசையே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய். எங்கப்பா இருந்த அப்படின்னா அவ சொல்றா பதில், உடம்பில் உரைகின்ற ஓருயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன், என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய். இந்த அணுகுமுறை தான் நல்லா இருக்கேன். வாடி பொட்டா புள்ள வெளியே என் வாலி பத்த நோக அடிச்ச கிளிய, வர முடியாது போடா அப்படின்றேன். அதற்கு அடுத்து பேசுவதற்கு வருகிறார் ஸ்வேதா. போலியோ வாசத்தை மறந்த நேரத்தில் பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் சிறியோர்களுக்கும் ஆங்காங்கே வெட்கப்படாத வேட்டையர் சங்கம், கஷ்டப்படாத காளையர் சங்கம், துக்கப்படாமல் தூங்குவோர் சங்கம் என்று சங்கம் வைத்து சங்க தமிழையும் தங்க தமிழையும் வளர்க்கும் இளைஞர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இதுவே என் உரையின் தொடக்கம். எப்படி தொடங்கினாங்க பாருங்க. நுழைவுத் தேர்வு எழுத போகும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் நுழைவுத் தேர்வு எழுத போகும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் என் அன்பான வணக்கம். உண்மையிலேயே இந்த நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தை ஒரு தொடக்க உரையிலேயே அழகா எடுத்து சொன்ன இந்த மாணவிக்கு என்னுடைய பாராட்டு. சார், தலைப்பு வளரும் பிள்ளைகள் விரும்புவது கருணையா? கண்டிப்பா. ஒரு குழந்தை என்ன விரும்பினாலும் அதை வாங்கி கொடுத்துட முடியுமா என்ன? அதுக்கு எது தேவை, எது சரியா இருக்கும், எது நல்லது அப்படின்னு பார்த்து தானே வாங்கி கொடுக்கணும். அப்படி என்ன கேட்டா கண்டிப்பா கண்டிப்புன்னு சொல்லுவேன் சார். ஏன்னா கடிவாளம் இல்லாத குதிரை பிச்சுக்கிட்டு ஓடிடும், கண்டிப்பா வளர்க்காத குழந்தை நம்ம தலையை பிச்சுக்க வச்சிரும். சார், கருணை நூடுல்ஸ் மாதிரி பார்க்க டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் அதால் உடம்புக்கு ஒன்றும் நல்லதில்லை. ஆனால் கண்டிப்பு இடியாப்போ மாதிரி கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும், ஆனால் அதான் சார் உடம்புக்கு நல்லது. சார், இப்போ இருக்க குழந்தைய கூப்பிட்டு ஒரு போயம் சொல்லுனா என்ன தெரியுமா சொல்லும்? பப்ஜி பப்ஜி கேம் பாப்பா, ட்ரெண்டிங் வேர்ல்டில் டாப்புப்பா, பின்னாடி போய் ஆமாப்பா சுட்டு தலனா இப்படிதான் சார் பாடும். புறமுதுக காட்டுறத கேவலம்னு நினைக்கிற நம்ம தமிழ்நாட்டில் முதுகுல சுட்ட சொல்லி தராங்க சார். இந்த காலத்தில் கண்டிப்பாக இருந்தால் தான் சார் கரெக்டாக இருக்கும். இன்றைய வளரும் பிள்ளைகள் இருக்கிற சமூகம் எப்படி இருக்கு தெரியுமா?
பால்வாசம் மாறாத குழந்தைக்கு பாலியல் பலாத்காரம் நடக்குது, அங்கங்க செயின் ஸ்நாச்சிங் நடக்குது, கணவர்கள் முன்னிலையிலேயே பெண்களின் தாலி அறுக்கப்படுது. யாரால தெரியுமா? பெரும்பாலும் படிக்கிற பசங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவங்கள கண்டிச்சு வளர்க்கல சார். தைரியம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே மாறி போயிடுச்சு சார். அறம்ன்ற வார்த்தை சினிமாவில் டைட்டில் கார்டா மட்டும்தான் இருக்கு. அங்கங்கே ஃப்ளெக்ஸ் வைக்கிறதும் அருவால கேக் வெட்டுறதும் இப்போ ஃபேஷனாக போயிடுச்சு. இதெல்லாம் மாறணும்னா கண்டிப்பாக கண்டிச்சு தான் சார் வளர்க்கணும். சின்ன வயசில் அடம் பிடிக்கும் போதே அவங்கள கண்டிச்சு வளர்த்துருந்தா அந்த பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தனக்கு பிடிச்ச பொண்ணு தனக்கு ஓகே சொல்லன்றதுக்காக ஆசிட் எடுத்து வீச மாட்டான். கடந்த 2011-15 இந்த 5 வருஷ கேப்ல 1 இல்ல 2 இல்ல 5 இல்ல 10 இல்ல 1464 ஆசிட் அட்டாக்ஸ் நடந்திருக்கு சார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார்? கண்டிச்சு வளர்க்கல. இதுல எரியறது அந்த பொண்ணுங்களோட முகம் மட்டும் இல்ல சார், பல பெண்களை பெத்தவங்களோட வயிறும் சேர்ந்து தான் சார் எரியுது. இப்போவே நம்ம குழந்தைங்களை கண்டிக்காம வளர்த்தா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள தண்டிக்கிறதுக்கு கோர்ட்டும் ஜெயிலும் அதிகமாயிடும் சார். அப்புறம் இருக்கிற ஏரியிலலாம் ஜெயிலா சார் கட்ட முடியும் சார். இங்க களவாணிலேருந்து கம்ப்யூட்டர் ஹேக்கர் வரைக்கும் எல்லாருமே இருக்கானுங்க. ஆனா அவங்க யாரையும் நம்ம கண்டிக்காம கருணையின் அடிப்படையில் விடுதலை செய்யறதால தான் சார் இங்க சீசன் டைம் குற்றால அறிவு மாதிரி குற்றங்கள் பெருகிக்கிட்டே இருக்கு. பொதுவா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டேன்னு சொல்லுவாங்க. இதை சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் யார் தெரியுமா? வள்ளுவர் தான். ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? 2 அடியில உலகத்துக்கு நல்லது சொல்லிட்டு போயிருக்காரு சார். அது என்ன தெரியுமா? இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். கண்டிச்சு வளர்க்குற ஒருத்தர் இல்லைன்னா நீ எவ்வளோ பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும் உன்னை ஈஸியாக கவுத்துடலாம். ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு கண்டிக்கிறவனை பார்த்தா வில்லன் மாதிரி தான் தெரியும். அதுவும் உங்கள் வீட்டு வில்ல எங்கள் வீட்டு வில்லன் இல்லை, பிரகாஷ் ராஜ் ஜகுவரன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வில்லனுங்க சார். கோபி சந்துன்னு ஒருத்தர் இல்லைன்னா பிவி சிந்துவால கோல்டையும் சில்வரையும் வாங்கியிருக்கவே முடியாது. ரவி சாஸ்திரின்னு கண்டிச்சு வழி நடத்துகிற ஒரு கோச் இல்லைன்னா ரோஹித் சர்மாவிலையும் விராட் கோலியாவையும் செஞ்சு அடிச்சுக்கவே முடியாது சார். சார் நம்ம வில்லனாவே இருந்துட்டு போலாம் சார். ஆண்டனி இல்லைனா பாஷா இல்லை, ஜோக்கர் இல்லைனா பேட்ஸ்மேன் இல்லை, ஏன் கிறிஸ்டபர்னு ஒரு வில்லன் இல்லைனா ராட்சசன் படமே இல்லை. கண்டிக்கிற ஒரு வில்லன் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்மளால நம்ம வாழ்க்கையில ஹீரோ ஆக முடியாது சார். சார் கருணையா இருந்த கர்ணனை அம்பு விட்டு கொண்டுட்டோம், கருணையா இருந்த காந்தியை சுட்டு தள்ளிட்டோம், கருணையா இருந்த இயேசுவை சிலுவையில் அழைச்சிட்டோம், கருணையா இருந்த காமராஜரை தேர்தலில் தோக்கடிச்சிட்டோம். பார்த்து சார், கருணைப்பட்டு கருணைக்கு தீர்ப்பு சொல்லிடாதீங்க. ஏன்னா இது கலியுகம். இங்க கருணைன்ற குவாலிஃபிகேஷன் இன்ஜினியரிங் படி வேலையே கிடைக்கிறது இல்ல. சார் எத்தனையோ போலீஸ், எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் தலைக்கவசம் உயிர்கவசம் தலைக்கவசம் உயிர்கவசம்னு எத்தனையோ முறை கருணையா சொன்னாங்க. எவனாவது கேட்டானா ஹெல்மெட் போடலன்னா கண்டிஷன் இருக்குன்னு ஒரு போட்டோன்னே எல்லாரும் மண்டையில் ஒரு குண்டான கவுத்தானா இல்லையா? இதுதான் சார் கண்டிப்போட பவரு. திரும்பவும் சொல்றேன், இது கலியுகம். கலியுகத்துல கருணைன்ற குவாலிஃபிகேஷனுக்கு வேலையே இல்லை. கண்டிப்பு இருந்தாதான் சார் அவன் ஒழுங்கா வளருவான். சார் வளரும் பிள்ளைகள் துளிரும் இலை போல. கண்டிப்புன்ற வேலை இல்லைன்னா ஆடு ஈஸியாக மேய்ஞ்சிறதுக்கு உதவும் சார். 4 பேர் நம்மளை திரும்பி கேவலமாக பார்க்குற மாதிரி வளரக்கூடாது சார். 4 பேர் நம்மளை திரும்ப ஃபாலோ பண்ணுற மாதிரி வளரணும். அதுக்கு கண்டிப்பான வழிமுறை தான் சார் சரியாக இருக்கும். கடைசியாக சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் சார். உடச்சி வளர்க்காத முருங்கையும் கண்டிச்சு வளர்க்காத குழந்தையும் நல்லா வளர்ந்ததா சரித்திரமே இல்லை சார். எனவே வளரும் பிள்ளைகளுக்கு தேவை கண்டிப்பு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன அழகான ஒரு கிராப் வெட்டி நிம்மதியாக இருக்கு பாருங்க. தந்தை பெரியார் இப்படிப்பட்ட பெண்களைத்தான் கிராப் வெட்டிக்குங்க, பல பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த அருமையான பெரியார் கண்ட பெண் போல ஸ்வேதா அருமையான கருத்துக்களை ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதற்கு அடுத்து பேச வருபவர் சிந்தாமணி. இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பு, வளரும் குழந்தைகள் விரும்புவது கருணையா கண்டிப்பா. இதில் என்ன சந்தேகம்? கருணை தானேன்னு சொல்கிறீங்க, அதை தான் நானும் சொல்ல போகிறேன். 20 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா இளைய தலைமுறையினரும் குழந்தைகள் தான். அவங்கள வளர்க்கிற பெரியோர்கள் எல்லோரும் பெற்றோர்கள் தான். கருத்தரிப்பது எல்லாம் பிள்ளை அல்ல, கருத்தறிந்து நடப்பதே பிள்ளை என்ற கூற்று கருத்தரிப்போரெல்லாம் பெற்றோர் இல்லை, கருத்துடனும் கனிவுடனும் வளர்ப்பவரே பெற்றோர்னு மாற வேணும். அந்த காலத்தில் ஒவ்வொரு வீடும் முனிசிபாலிட்டி வார்டு மாதிரி இருந்துச்சு. சாதாரணமாக 10 பிள்ளைய பெற்றுட்டு அசாதாரணமாக வளர்த்துட்டாங்க. இன்னைக்கு ஒத்த பிள்ளைய பெற்றுட்டு இவங்க வளர்க்குற வளர்ப்பு அப்பப்பா 4 வயசு ஆனால் தான் பஸ்ஸிலே 10 ரூபா டிக்கெட் எடுக்க விடுறான். ஆனால் 2-3 வயசுல 1,50,000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து ஸ்கூலில் சேர்த்து விட்டு நம்மளை வச்சுக்கிட்டே பேசுவாங்க.
என் பிள்ளைய நல்ல பிள்ளையா வளர்க்கணும். நீங்கள் தோலை உரிப்பீங்களோ உப்பை தடவீங்களோ தெரியாது. முக்காலமும் புகழும் பெருந்தலைவர் தன் சுய சிந்தனையினால் கருணையுடன் வளர்க்கப்பட்டதால் தான் நல்ல முதலமைச்சரானார். நம்ம கலாமையா அக்னி சிறகுகள் புத்தகத்தில் அம்சமாக சொல்லியிருப்பார்யா பெற்றோர்களுக்கு, உங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் மூலமாக வந்தவர்கள், அவர்களிடம் நீங்கள் அன்பை செலுத்தலாம், உங்கள் சிந்தனைகளை அல்ல, தனக்கென்று சுய சிந்தனையுடன் பிறந்தவர்கள்னு சொல்லியிருக்காருயா. 20 ஆண்டுகளாக நடந்த தொடர்ந்த ஆய்வில் என்ன தெரியுமா, கண்டிப்பும் வன்முறையும் சேர்ந்து வளர்க்கப்படுற ஒரு புள்ள பிற்காலத்தில் ஒரு கொடியவனாவோ ஒரு போதைக்கு அடிமையாகிறான்னு சொல்கிறாங்கயா. கண்டிப்புங்கிறது மீன் மாதிரி, கருணைங்கிறது தூண்டில் மாதிரி. எது நிரந்தரமான தேவையை பூர்த்தி செய்யுமோ அதை கொடுக்க கற்றுக்கணும் எல்லாரும். ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, பிரம்பை நாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிரம்பால தான் ஒவ்வொருத்தரையும் திருத்த முடியும்னா ஏங்க இன்னைக்கு இவ்வளோ குற்றம் இருக்குது? கண்டிப்புன்னு பேசுனாங்களே, கண்டிச்சுட்டு தானே இருக்காங்க, என்ன குற்றம் குறைஞ்சிச்சுன்னு நான் கேட்குறேன். அதுக்கு நம்மால் இன்கர்ஸான ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு, என் பார்வையில் ஒரு குழந்தையை விடுங்கள், என் கனிவால் நான் அவனை நற்கனியாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்புங்கிறது பல்லு மாதிரி, எவ்வளோ பெரிய விஷயத்தையும் கடிக்க முடியும். ஆனால் கருணைங்கிற ஈரமான நாக்கு இல்லைன்னா அதை ஜீரணிக்கவே முடியாது. நம்ம இவ்வளோ வெளிச்சத்தில் உட்காந்துருக்கோம், அதுக்கெல்லாம் காரணம் தாமஸ் ஆல்வா எடிசன். சின்ன பிள்ளையா அவரையும் ஸ்கூலில் தான் சேர்த்தாங்க. ஸ்கூலில் சேர்த்த கொஞ்ச நாளில் அவர் ஆசிரியர் ஒரு கடிதத்தை எழுதி மாணவர் கையிலே கொடுத்து அனுப்புகிறாரு. படிக்க தெரியாத புள்ள ஓடி வந்து அவங்க அம்மா கையில் கொடுக்குது. அந்த கடிதத்தில் என்ன இருந்துச்சுன்னா, கண்டிப்புடன் சொல்கிறேன், கண்டிப்பாக தங்கள் மகனுக்கு எங்கள் பள்ளியில் இடமில்லை, ஹீ இஸ் மென்டலி இல் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இதை படித்த அம்மா அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உனக்கு சொல்லித்தரதுக்கு அந்த ஆசிரியர்களாலே முடியலையா, கனிவா நான் சொல்லித்தரேன் வான்னு கூட்டிகிட்டு போய் சொன்னாங்க. ஒரு காலத்தில் அவரோட ஆய்வகத்தை அவர் சுத்தம் செய்யும் போது அந்த கடிதம் அவர் கைக்கு கிடச்சிருக்கு. படிச்சுட்டு தேம்பி அலறாரு. ஒரு ஆசிரியரின் கண்டிப்பு எடிசனை மென்டலி இல்லாத ஆக்கியது, ஒரு தாயின் கருணையும் கனிவும் அவரை அந்த நூற்றாண்டின் விஞ்ஞானியாக மாற்றியதா இல்லையா? கண்டிப்பை காட்டினால் மதிப்பெண்களை மட்டுமே பெறுவான், கருணையை காட்டினால் மதிப்பெண்களை தாண்டி மதிப்புகளை பெறுவான். இந்த உலகம் கண்டித்து சொன்னால் கேட்காது, கனிவுடன் சொன்னால் தான் கேட்கும். கடைசியா நம்ம ரீசெண்டா பார்த்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லி முடிச்சுக்கிறேங்க. ஒருத்தங்க நம்மள்கிட்ட அவங்க கஷ்டத்தை சொல்றதோ கவலைப்படுறதோ நம்ம அதை தீர்த்து வைப்போங்கிறதுக்காக இல்லை, நம்ம அவங்க கையை பிடிச்சி நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை தாங்க முக்கியம். கண்டித்தால் தவறுகள் மறைக்கப்படுமே தவிர மறுக்கப்படாது, கருணையுடன் அருங்கினால் தவறுகள் முற்றிலும் தவிர்க்கப்படும். 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் தெரிவித்து 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். உன்னுடைய தைரியத்துக்கு நான் உண்மையிலே பெரிய பாராட்டுறேன். என்ன காரணம்னா, இடையில ஏதாவது ஒரு கமெண்ட் வந்துருச்சுன்னா அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. இந்த வயசுலலாம் காலேஜில் நாங்கள் மேடையில் பாடுறப்ப நான் பட்ட அவமானம் இருக்கே, ஐயோ அப்பா. எனக்கு ஆர்கெஸ்ட்ராவில் ஒரு ஸ்லோ சாங் ஒன்று ட்ரெயின் பண்ணி மேடைக்கு அனுப்பிட்டாங்க. அந்த பாட்டு ரொம்ப ஸ்லோவான பாட்டு. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பயல்கள்ட்ட எப்படியாவது கைதட்டு வாங்கிடுவோம்ட்டு மியூசிக்கெலாம் பையங்களை வாசித்து அழகாக போட்டாங்க. டன் 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 பியானோ மியூசிக்கில் ஒருத்தன் கிட்டாரில் வாசித்தான். பாட்டு ஆரம்பித்தேன். உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன், எந்தன் உயிர் காதலியே, இன்னிசை தேவதையே, உன்னிடம் மயங்குகிறேன். நீங்கள் இவ்வளோ அமைதியாக கேட்குறீங்க. நான் பாடுறப்ப எங்கள் காலேஜில் உன்னிடம் எனக்கு கையில் இருக்க பேப்பர் கீழே உளுந்து மியூசிக்கெலாம் மறந்து தொப்பையாக உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் டேல ஒரு அற்புதமான ஒரு குத்துப்பாட்டு ஒன்று எனக்கு ட்ரெயின் கொடுத்து, நீ இந்த தடவை இந்த பாட்டை பாடுறா, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கைதட்டு வாங்கிடுவேன் அப்படின்னு இளமை ஊஞ்சல் ஆடுகிறங்கிற படத்தில் ஒரு கிராமிய மெட்டு பாட்டை அழகாக எனக்கு ட்ரெயின் பண்ணி பாடினேன். ஏ முத்து முத்தா காய்ச்சிருக்கும் தென்னங்கொல்லே, கொத்து கொத்தா பூத்திருக்கும் வாசமுல்லே,
திங் 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 தா திங் 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 தா திங் 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 தா. தண்ணி கருத்துருச்சு, கண்ணு தவள சத்தம் கெட்டுருச்சு, ஊரும் உறங்கிருச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. திங் 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 தான். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கத்தி ஒரே ரகலை எல்லாம் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் என் மனதில் ஏற்பட்ட உற்சாகம் காரணம், அந்த காலேஜ்னா அந்த மாதிரி ரகலை லந்தெல்லாம் இருக்கான். அதையும் மீறி ரொம்ப அழகாக பேசினார். நிறைவாக இந்த விவாதத்தில் பங்கேற்க பிரதாப். கும்பரஞ்சாமி என்கின்ற அடிமை தமிழினை ஒழித்து நமஸ்காரம் என்கின்ற சமஸ்கிருத திணிப்பை எதிர்த்து வணக்கம் என்கின்ற தன்மானமுள்ள சுயமரியாதை மிக்க சொல்ல என் உரையை துவங்குகின்றேன். வணக்கம். இந்த இந்தியாவிலே சமூக அநீதியும் உரிமை பறிப்பும் சர்வாதிகாரமும் தலை தூக்குகின்ற பொழுது புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு கண்டிக்கின்றது. மூட நம்பிக்கையிலே மக்கள் மூழ்கும் பொழுது தந்தை பெரியாரின் கண்டிப்பு கண்டிக்கின்றது. இந்த மொழியை தான் நீ படிக்க வேண்டும் என்று ஒரு மொழியை திணிக்கும் பொழுது பேரறிஞர் அண்ணாவினுடைய மொழி கொள்கை இவர்களை கண்டிக்கின்றது. நாம் வாழும் சமுதாயம் என்பதே ஒரு கண்டிப்பு கலந்த சமுதாயத்தில் தான் நடுவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசினுடைய குற்றவியல் துறை ஒரு அறிக்கை சொல்கின்றது, இந்த தமிழகத்தில் நடக்கின்ற அனைத்து குற்றங்களுக்கும் மூல காரணமாக யார் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இங்கிருக்கின்ற இளம் குற்றவாளிகள் தான். அப்போ அந்த இளம் குற்றவாளிகள் யார் என்று நாம் பார்த்தால் அந்த இளம் குற்றவாளிகள் தான் இங்கு இருக்கின்ற வளரும் பிள்ளைகளாக இருக்கின்ற நடுவர்களே. இங்கு நடக்கின்ற பாலியல் குற்றங்களுக்கெல்லாம் காரணம் சில அதிமேதாவிகள் சொல்கின்றார்கள் பெண்கள் சரியான உடை அணியவில்லை என்று. அப்பொழுது நான் கேட்கின்றேன், ஒரு ஒழுக்கமான ஆண் பிள்ளையை நீங்கள் வளர்க்காமல் இருந்ததனால்தான் இப்படி ஒரு நிலை வருகின்றது. அப்பொழுது அந்த பிள்ளைகள் கண்டிக்கப்பட்டு தான் நீங்கள் வளர்க்கப்பட வேண்டும் நடுவர்களே. ஒரு சம்பவம் ஒன்று இன்னைக்கு நம்ம ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்க சம்பவம் என்னன்னா, ஒரு பேனர் விழுந்து ஒரு சகோதரி ஒருத்தர் இருந்துட்டாங்க. ஆனா என்ன தான் பண்றாங்க, அந்த பேனர் வச்ச கடைக்காரனை கண்டிக்கிறாங்க. அந்த பேனர் வைக்கிறதுக்கு காரணமானவர்களை கண்டிக்க மறந்துட்டாங்க. அப்ப இங்க உண்மையாவே கண்டிப்பு என்பதுதான் அவர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. எல்லாரும் கேட்கலாம், உங்க கண்டிப்பு என்பது அப்படியே குழந்தைங்களுக்கு ஒரு பயம் வருது சொல்லிட்டு. கண்டிப்பா கண்டிப்பு என்பது ஒரு பயம் கிடையாது. அந்த கண்டிப்பு எந்த மாதிரி பயமாக இருக்கும் என்று சொன்னால், நாம் ஒரு தவறான ஒரு செயலை செய்து வைத்தவுடன் இந்த தவறான செயலினால் நாம் எப்படி நம்முடைய பெற்றோர் முகத்தில் முழிப்போம் என்று அவனுக்கு வருகிறது. அதுதான் பயம். அப்படியே நாங்கள் சொல்ற கண்டிப்பு என்பது ஒரு நடுக்கம் கிடையாது நடுவர்களே. ஒரு தவறினை திரும்பவும் செய்யாமல் இருப்பதற்கு தான் இந்த கண்டிப்பு இங்கு தேவைப்படுகின்றது. கண்டிப்பு என்பது அவனை அடித்து திருத்துவது கிடையாது. ஒருத்தனை நீங்க அடித்து திருத்தினால் அது கண்டிப்பு கிடையாது. அந்த வளர்கின்ற குழந்தைகள் மீது நீங்கள் தொடுக்குகின்ற வன்முறை. ஆனால் நாங்கள் குறிப்பிடுகின்ற கண்டிப்பு எதுவென்று சொன்னால், ஒரு தவறான செயலை அவன் செய்கின்ற பொழுது இந்த தவறான செயலை இனிமேல் செய்யக்கூடாது என்று அவனுக்கு அந்த புரிதல்கின்ற ஒரு உணர்வை ஊட்டுவதுதான் நடுவர்களே கண்டிப்பு. எல்லாம் நினைக்கிற மாதிரி கண்டிப்பு என்பது அடித்து திரட்டுவது கிடையாது நடுவர்களே. வாய்ப்பினருக்கு நன்றி. வாழ்க தமிழ், வளர்க பகுத்தறிவு, வீழ்க அறியாண்மை. கனிவும் கண்டிப்பும் என்ற தலைப்பில் 6 பேர் ரொம்ப அழகாக பேசினாங்க. கண்டிப்பு இந்த நாட்டில் ரொம்ப தேவை. கண்டிப்பு இன்னைக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்குது. ஒருத்தன் பெரிய பிரச்சனைன்ட்டு ஒரு ஞானிகிட்ட போயிருக்கான். வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருக்குது, என் பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கவே முடியல, எல்லாம் ரைட்டு, ராத்திரி தூங்குறப்ப குரங்க மட்டும் நினைக்காத, நீ தூங்கிடுவ அப்படின்னு இருக்கார். அவன் போய் படுத்தான். குரங்க தவிர மற்றது பூரா மறந்து போச்சு. குரங்கா வருது அவனுக்கு. குரங்க நினைக்காதன்னாரு. ஆனால் இங்கிட்டு பார்த்தா 15 குரங்கு வர்ற மாதிரி இருக்குது, இங்கிட்டு பார்த்தா 15 குரங்கு கீழே பக்கத்தில் படுத்திருக்க மாதிரி இருக்கு. நினைக்காத அப்படின்னு சொன்னார். அதையே தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு சக்கரை வியாதிக்கார்ட்ட லட்டு திங்காத, தின்ன அதுதான் கடைசி லட்டு அப்படின்னு சொல்லி பாருங்க. 5 லட்டு வச்சுருப்பேன், இந்த இப்படியே பார்ப்பாரு, ஊசியை போட்டு 1 மட்டும் தின்றுருவான் அப்படின்னு சொல்லி எடுத்து அவர் பாட்டுக்கு சாப்பிட்றாரு. என்ன காரணம்னா, அவர் உயிருக்கு பயம் ஏற்படுற நேரத்தில் அந்த கண்டிப்பான ஆணைகள் ஒரு மனிதனை திருத்துகின்றன. கனிந்த பழம்தான் எல்லாராலும் ருசித்து சாப்பிடப்படுமே ஒழிய இறுகிய காய்கள் இந்த உலகத்திற்கு பயன்படுவதில்லை அப்படின்னு யாரு? கனிவு கண்டிப்பு சொல்கிறாங்க. ரைட்டு. இவ்வளவு கண்டிஷன், இவ்வளவு அதிகாரம், இவ்வளவு சட்டத்திட்டம் இருந்தும் வெளியில் ஒருத்தன் உட்காந்துருக்கேன், 5 கொலை பண்ணேன் சார், இந்த வெளியே தான் இருக்கேன், எப்பட்றா வந்துட்டோம்ல, எப்பட்றா அப்படின்னா அதான் வந்துடுவோம்ல, இன்னும் 2 கூட பண்ணலாம்ட்டு இருக்கேன் ஆனால் வந்துடுறேங்கிறான். 5 கொலை பண்ணிட்டு வெளியில் நடந்து போயிட்டுருக்கான். அதே மாதிரி
10,000 கோடி 15,000 கோடி பேங்க்கில் ஏமாத்தினவன் லண்டனில் அழகாக 5 ஸ்டார் ஹோட்டலில் படுத்துக்கிட்டு அழகாக ரப்பர் பேண்டு போட்டு முடியை வளர்த்துட்டு 10,000 crores 11,000 crores அப்படிங்கிறான். ஆனால் ஒரு 15,000 ரூபா டிராக்டருக்கு லோன் கட்டாத ஒரு விவசாயியை போலீஸ் வண்டியில் ஏற்றிட்டு போய் லோன் கட்டணும்னு சொல்லி அவனை அடித்து துன்புறுத்துகின்ற இந்த சமுதாயத்தில் எங்கேயா அதிகாரத்தினால சட்டத்தினால கண்டிப்பினால குற்றம் குறைஞ்சிருக்கு? ரஜினி ஒரு படத்தில் பாடுவார், மனிதனுங்கிற படத்தில், வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே, அட பல நாள் இருந்தேன் உள்ள அந்த நிம்மதி இங்கில்ல. ஒரு வார்த்தை சொல்லுவார், உள்ள அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க, வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லைங்க, வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே. உள்ள இருக்கவன் பூரா குற்றவாளி இல்லை, வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கவன் பூரா புத்தன் காந்தி இல்லை. இத்தனை சட்டங்கள் இருந்தும் நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டு கொண்டு தானே இருக்காங்க. அதனால கடுமையான கண்டிப்பும் அதிகாரமும் இந்த மனிதனை உருவாக்காது, ஒரு குழந்தையை உருவாக்காது. அந்த கனிவான உள்ளத்தால் இந்த சமுதாயத்தை வென்றெடுத்தவர்களால் தான் ஒரு குழந்தையையோ ஒரு இளைஞனையோ ஒரு மாணவனையோ உருவாக்க முடியுமே ஒழிய, கடுமையான அணுகுமுறைகள் ஒரு பயங்கரவாதியை உருவாக்கும், கடுமையான சட்டங்கள் தீவிரவாதிகளை உருவாக்கும், அதிகாரமான அந்த நடைமுறைகள் ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்காரனை உருவாக்கும். ஆனால் அன்பும் பாசமும் கனிவும் தான் ஒரு நல்ல மனிதனை உருவாக்கும் என்று சொல்லி கனிவான கருணையான அணுகுமுறை இந்த சமுதாயத்திற்கு தேவை என்று இந்த விவாதத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருணையா கண்டிப்பா என்கிற தலைப்பினுடைய சிறப்பு விருந்தினர், மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய திரு அண்ணாமலை ரகுபதி MD அவர்களை அன்புடன் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். கருணையா கண்டிப்பா என்கிற இந்த தலைப்பில் அந்த ஒரு பேச்சாளர் யார் தேர்வு செய்யப்பட்டு அடுத்த சுற்றுக்கு செல்ல இருக்கிறார், அவர் யார் என்பதை நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் தற்பொழுது அறிவிப்பார். கனிவா கண்டிப்பா.